வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். அந்த தமிழகத்தையே வாழ வைத்து கொண்டிருக்கின்ற இந்த திருப்பூர் மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களுடன் வணக்கத்தையும் கூறுகிறேன். தமிழால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அருமை தம்பி நடுவர் அவர்களை வணங்குகிறேன். அடடா, இதுக்கெல்லாம் தீர்ப்பு தர முடியாது. அருள் செல்வன்னா கீழே இருக்கிற வரைக்கும் என் சாமி நீதானே அப்படின்னு ரிங்டோன் வச்சிருந்தவர் கொஞ்ச நேரம் இந்த நாஞ்சில் விஜயன் கூட சேர்ந்தாரு, டோட்டலா மாறி போயிட்டாருங்க. அண்ணா உங்களை மாதிரி இருந்தா பிரச்சனையே இல்லைன்னா நாங்களும் தாஜ்மஹால் கட்டுவோம், இவங்க வாங்கின கடனையே கட்ட முடியலண்ணா, அப்புறம் எப்படின்னா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். நந்தினி மேடம் விவரம் தெரியாம பேசுறாங்க. கல்யாணம் ஆயிருச்சா? ஆகல. ஆயிருந்தா ஒரு தடவை கூட ஆகலையா? ஒரு தடவை கூட ஆகல. ஆயிருந்தா கலகலப்பா இல்ல இவங்க கலவரமான்னு நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும். இவ்வளோ பேச வந்திருக்காரு. அவருடைய மொபைல்ல வால்பேப்பர்ல அவருடைய ஒய்ஃப் போட்டோ வச்சிருக்காரு. ஏன்னா அதை பார்த்தாதான் அவருக்கு பேசவே வருமா. நானும் என் வீட்டுக்கார்ட்ட போய் ஏங்க நாஞ்சில் விஜயன்லாம் அவங்க ஒய்ஃப் போட்டோவை செல்ல வச்சிருக்காங்க, ஏன் போட்டோவையும் வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டேன். உன்னையெல்லாம் வீட்டில் வச்சிருக்கதே பெரிய விஷயம், நீ செல்ல போட்டோல வர வச்சிருக்கேன். ஆனா சத்தியமா சொல்றேங்க, என் வீட்டுக்கார போட்டோவை நான் வால்பேப்பர்ல வச்சிருக்கேன். ஆமா தம்பி. ஏன் தெரியுமா? டீச்சர் வேலை தான் ரொம்ப ஈஸியான வேலைன்னு போனேன். ஆனா அதுதாங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா மாமா போட்டோவை எடுத்து பார்ப்பேன். இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வேற எந்த பிரச்சனையும் நிக்கவே முடியாதுன்னு கடந்து போயிடுவேங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே என் வீட்டுக்காரர் கேட்டாரு, ஏமா எந்த பிரச்சனையும் வேணாம், வா தனி கொடுத்தனும் போயிடுவோன்னு கேட்டார். ஆனால் நான் ஒத்துக்கலைங்க. அம்மா அப்பா இவங்களெல்லாம் விட்டு போக முடியுமா? மாமனார் வேற மாமியார் வேற நம்ம பெத்த தாய் வேறையா, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா என் நல்ல மனசை பார்த்து, நிஜத்திலையா சினிமாவிலையா? உண்மையை சொன்னா யார் தம்பி நம்புறா? நல்ல மனசை பார்த்து அவங்களே தனியா கொடுத்தனும் போயிட்டாங்க. இது ஒண்ணும் இல்லைங்க, நல்ல விவரமா இருக்கீங்க. மண்ணில் விதைக்கிறதுல இருந்து விண்ணில் பறக்கிற வரைக்கும் பெண்கள் தானே. மதிக்கிறவங்கள ஹார்ட்ல வைப்போம், மிதிக்கிறவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அதாங்க பெண்கள். சதுரங்க விளையாட்டு உங்களுக்கு தெரியுமா? செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எத்தனை காய்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 32 காய்கள் இருக்கு. ராஜா, ராணி, யானை, மந்திரி, சிப்பாய் அப்படின்னு 32 காய் இருக்கு. இந்த 32 காயும் தன்னை காப்பாத்தி கொள்றதுக்காக தான் விளையாடும். ஆனா ராணி மட்டும்தான் ராஜாவை காப்பாத்துவதற்காக விளையாடும். சதுரங்க விளையாட்டுல மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையிலையும் இந்த ராஜாக்களை காப்பாத்துவது இந்த ராணின்னு மனசுல வச்சுக்கோங்க. மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாரு, நான் சாதாரண காந்தியாக இருந்த நான் இன்னைக்கு மகாத்மா காந்தி ஆனதுக்கு என்ன காரணம்னா என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிருக்காரு. ஃபாதர் ஆஃப் த நேஷனை உருவாக்குனதே நாங்கங்க. பெண்கள் இல்லாம இங்க எதுவும் நடக்காது. என் பையன் பப்ளிக் எக்ஸாமுக்கு உட்காந்து படிச்சான், நின்று படிச்சான், புரண்டு உருண்டு படின்னு படிச்சு பார்த்தான். அவனா அசந்து தூங்கிட்டான். வீட்டுல சும்மா இருக்கணும்ல, அவங்க அப்பா போய், ஏண்டா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம், நீ உட்காந்து தூங்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் எப்படா படிப்பு வரும்? அப்பா நானும் படிச்சு பார்த்தேன், படிப்பு வரல, அதனால தூக்கம் தான் வந்துச்சு, தூங்கிட்டேன்ப்பா அப்படின்னு. இதோட விட்டுருக்கணும்ல. பக்கத்து வீட்டு பொண்ணை பாடுறா, அந்த பிள்ளை எல்லாத்துலயும் 100க்கு 100, அதே ஸ்கூல்ல தான் படிக்கிற, அதே கிளாஸ் தான், அதே டீச்சர் தான், ஆனா அது 100க்கு 100, நீ முட்டடா அப்படின்னு. அப்பா அதே ஸ்கூல் தான், அதே கிளாஸ் தான், அதே டீச்சர் தான், அதே ஃபீஸ் தான், ஆனா அப்பா வேறப்பா அப்படின்னு சொன்னான். சின்ன பசங்கிட்ட கூட அசிங்கப்படுறீங்க சார். அன்னைக்கு அப்படித்தான் ஒரு அப்பா என்ன பண்ணாரு, காலைல 5:30 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருந்த பையனை எழுப்பிட்டே எழுத்த விட்டு பொண்ணை பாடுறான். உன் வயசு தாண்டா அந்த பிள்ளைக்கும், 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்குது, அந்த பிள்ளைய பார்த்தாது திருந்துடான்னாரு. அதுக்கு பையன் சொன்னேன், அந்த பிள்ளைய பார்த்ததுனால தான் நான் மேக்ஸ்ல கம்மியாவே மார்க் வாங்கினேன். என் பொண்ணு ஓடி வந்தா, அம்மா ஸ்கூல்ல கதை எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் யாரும் சொல்லாத கதையா இருக்கணுமாமா, சொல்லுமான்னா. இல்லம்மா கொஞ்சம் நேரம் பொறு, உங்க அப்பா வருவாரு. அப்பாவுக்கு கதையெல்லாம் சொல்ல தெரியுமாமா? ஆமாம்மா. வந்தாரு. ஏங்க லேட்டு அப்படின்னு தான் கேட்டேன். கதையா சொல்றாருங்க. பிள்ளைகளை இன்னைக்கு வழி நடத்த தெரியாதவங்க என்ன பெருசா கலகலப்பா கண்ட போறாங்க? பாரதிட்ட கேட்குறாங்க, உலகத்தையே அறிஞ்ச உங்களுக்கு எது திகட்டாதது அப்படின்னு பாரதிட்ட கேட்குறாங்க. என் செல்லம்மாவின் சிரிப்பு தான் திகட்டாதுன்னு பாரதி சொன்னாருன்னா அதை நம்ம மறுக்க முடியுமாங்க? அழகா ஒரு கவிஞன் சொல்றான்,
கடவுளே எல்லா சந்தோஷத்தையும் அவளுக்கு கொடு, கடவுளே எல்லா சந்தோஷத்தையும் அவளுக்கு கொடு, அவளை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னா இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி அப்படின்னாலே அது பெண்களை தானே இருக்க முடியும். கண்ணதாசன் எல்லாத்தையும் அறிந்தவர், தன் திரைப்பட பாடல்கள்லேயே எல்லா தத்துவத்தையும் சொன்னவர். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, பெண்கள்ல யாருங்க அழகு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கண்ணதாசன் சொல்றாரு, பெண்கள்ல என்னப்பா இந்த பெண் அழகு அந்த பெண் அழகு, பெண்கள் என்றாலே பேரழகுப்பா அப்படின்னு சொல்றேன். குழந்தைய தன் வயிற்றில் சுமக்கிறாங்க, கணவனை தன் மனதில் சுமக்கிறா, பொறுப்பை எல்லாம் தன் தலையில் சுமக்கக்கூடியவள் பெண் என்றால் அந்த பெண் தானே குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருக்க முடியும். நடுவர் அவர்களே, நீங்க குடும்பத்தினுடைய கலகலப்புக்கு பெண்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு தந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான மனம் கவர்ந்த ஒரு பெண் உங்கள் தோளில் மாலை சூட்டுவாள். அடுத்த வருஷம் உங்களுக்கு அது தலை தீபாவளியா வரும், இல்லாட்டி தலைவலி தீபாவளியா வரும். அனைவரும் சீக்கிரமா வாழ்த்துற ஆளாமா நீங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.